வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம Django ப்ராஜெக்ட்ல MySQL டேட்டாபேஸ் எப்படி இணைக்கிறதுன்னு சுலபமா பார்க்க போறோம். Django ஒரு பைத்தன் வெப் ஃப்ரேம்வொர்க். இது நம்ம டைனமிக் வெப்சைட்டை சுலபமா உருவாக்க முடியும். MySQL ஒரு பிரபலமான ரிலேஷனல் டேட்டாபேஸ். இதுல நம்ம டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். Djangoவோட பலம் என்னன்னா, அது பலவிதமான டேட்டாபேஸஸ் சப்போர்ட் பண்ணும். அதுல MySQL ஒண்ணு. Django MySQL கனெக்ஷன் மூலமா நம்ம வெப்சைட்ல டேட்டாபேஸ் இன்டகிரேட் பண்ணி யூசர் டேட்டா, ப்ராடக்ட் டீடைல்ஸ், பிளாக் போஸ்ட்ஸ் இப்படி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த டுட்டோரியல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம Django MySQL கனெக்ஷன்ஸ் கான்ஃபிகர் பண்ண போறோம். நீங்க பைத்தன் Django பத்தி பேசிக் ஐடியா இருந்தா போதும். வாங்க ஆரம்பிக்கலாம். Django MySQL கனெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டம்ல சில சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். முதல்ல பைத்தன் இன்ஸ்டால் பண்ணணும். பைத்தன் https python.org download/லிருந்து டவுன்லோட் பண்ணலாம். அடுத்தது Django-வை இன்ஸ்டால் பண்ணணும். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கமாண்ட் டைப் பண்ணி என்டர் அடிங்க. MySQL டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணணும். MySQL கம்யூனிட்டி சர்வர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. dev.mysql.com/mysql/லிருந்து டவுன்லோட் பண்ணலாம். இன்ஸ்டாலேஷன்ல ரூட் யூசருக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம சிஸ்டம் Django MySQL கனெக்ஷனுக்கு ரெடி. இப்போ Django ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி MySQL டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணலாம். முதல்ல கமாண்ட் ப்ராம்ப்ட்ல டைப் பண்ணி my projectனு ஒரு Django ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. அடுத்து கமாண்ட் யூஸ் பண்ணி MySQL கிளையண்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. my project ஃபோல்டர் குள்ள இருக்கிற settings.py ஃபைல் ஓபன் பண்ணுங்க. டிக்ஷனரியில டிஃபால்ட் டேட்டாபேஸ் கன்ஃபிகுரேஷன் MySQL-க்கு மாத்தணும். database is equals உங்க டேட்டாபேஸ் நேம் MySQL யூசர் நேம் பாஸ்வேர்ட் மாத்தி சேவ் பண்ணுங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல and கமாண்ட்ஸ் ரன் பண்ணி டேட்டாபேஸ் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுங்க. இப்போ உங்க Django ப்ராஜெக்ட் MySQL டேட்டாபேஸ் ஓட இணைக்கப்பட்டுடுச்சு. சில சமயங்கள்ல Django MySQL கனெக்ஷன்ல பிரச்சனை வரலாம். காமன் இஷ்யூஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். MySQL client installation error. Visual Studio C++ build tools install பண்ணலன்னா இந்த error வரும். https visual.microsoft.com/visual.cp build tools. Access denied error. MySQL username password தப்புன்னா இந்த error வரும். settings.py சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க. Connection refused error. MySQL server run ஆகலன்னா இந்த error வரும். MySQL server start பண்ணி ட்ரை பண்ணுங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி Django MySQL connection configure பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணி பாருங்க.